பாஷா ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ரொம்ப கொடூரமா கொண்டிருக்கா சார். ஃபங்க்ஷனில் ப்ரோக்ராம் பார்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் போயிருக்காங்க. ஆஷிப் கிடைச்சாரா? சிஎம்மோட ஃப்ரெண்டு. சிஎம் லைனில் வந்துட்டு இருக்காரு. காம்பவுண்ட் முழுக்க தேடிட்டோம் சார். டியூட்டி ஸ்டாஃப் எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். பாஷியம் பற்றி எந்த தகவலும் கிடைக்கல சார். எல்லாரையும் ஹாலில் உட்கார வச்சிருக்காங்க. சார் சார் கொலை பண்ணா சார். சார் இருப்பாங்க. என்ன கோட்டா சார். டாக்டர் கோட்டா டாக்டர். ஒன்றும் இல்லை, பொறுமையா சார் நல்ல வருஷம் சார். நல்ல வருஷம் சார். அவர் கூட்டு கோட்டா சார். போ. சார் சார் நல்ல வருஷம் சார். கூட்டு போங்க. கோட்டா சார். ஐயோ ப்ரொஃபசர், அடுத்துட்டு போலாம். இந்த மாதிரி சின்ன வண்டியில போக கூடாது. ஓகே. BMW தான் போணும். அப்படின்ற முதல்ல லைசென்ஸ் வாங்குவோம். ஓகே. அதுக்கப்புறம் விதவிதமான காரு. ஓ, கார் டிரைவிங் சீட்ல சாரு. சூப்பர். சாரு பக்கத்துல உட்கார்ந்து பாரு. ப்ரொஃபசர், ஓட்டுறவங்களுக்கு தான் லைசென்ஸ். உங்களுக்கு இருக்கு லைசென்ஸ். ஓகே 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 ஓகே. और कुछ चाहिए? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தி கூட தமிழ் பேசுறது இல்ல. तमिल नहीं मालूम. எங்க காசு மட்டும் வேணும், எங்க ஓட்டு வேணும், ஆனா எங்க தமிழ் வேணாம். हिंदी नेशनल लैंग्वेज கத்துக்கோ. ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பாப்பா இங்க வா. எங்க தமிழ் இல்லைன்னா இந்தியாவுக்கு 2 ஆஸ்கார் அவார்டே இல்ல. பாக்குறதுக்கு பம்முனது மாதிரி தான் இருப்பான், ஆனா பதுங்கி பாயிறதுல புலி. முதல்ல நல்ல தமிழ் டீச்சரா பார்த்து ஆனா அவனா ஈனா ஈனா இப்படி தமிழ் மொழிய கத்துக்க என் பாக்கி. அண்ணே பின்னிட்டீங்கண்ணே. யாரு இவ்வளவு துணிச்சலா கேள்வி கேட்கிற தைரியம் உங்களை தவிர வேற யாருக்குமே வராதுண்ணே. இப்படி ஒரு தமிழனா அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு மொழி மேல பற்று அதிகம் அண்ணே.
நீங்க சினிமாக்கு வசனம் எழுத போலானே. வசனம் என்னடா? அண்ணன் இனிமே மலையாள சினிமா ஹீரோ தான். சரியா சொன்னீங்க. சிக்கன் பீஸ் எடுறா, நல்லா சாப்பிடு. பல நாள் பசியா கிடந்திருப்பாங்களோ, இந்த பாய்ச்சல் பயிராங்க. பாப்பா இங்க வாமா. தம்பிய பசியில அடக்குறாங்க, இல்ல பல்ல காட்டிக்கிட்டு வாரத. நல்லவா மனசு. ஆமாமா, आपको ரொம்ப कुछ பெரிய चाहिए? மனசு. ஹோமுக்கு கூப்பிட்டு டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியது. क्यों बे? तूने औरतों को पहले कभी नहीं देखा क्या? साले को तुझे जानते मालूम है कि पीटूंगा। நிறுத்துங்க, नजर நிறுத்துங்க. ही ठीक नहीं எதுக்கு है। அடிக்கிறீங்க? ये कैसा इंसान है? போட்டு அடிக்கிறாளுப்பா. நம்பர் எழுதி வைக்கிற இடமா இது? நாங்க இருக்கோம். என்னங்க நீங்க? அவளுக்கு இருந்து பொம்பளையலாடா இந்த அடி அடிக்கிறாளுங்க. அவள்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்தினாலே உங்களை நான் வீட்டு வரைக்கும் கூட்டு வந்திருக்கேன். குளிச்சுட்டு ரெடியா இருங்க, ஒரு ஷாப் கூட்டு போறேன். ஓகே அண்ணே. டே மண்டையா, டே மண்டையா, இந்த பயவுல எங்க போச்சுன்னு தெரியலையே. குண்டுமல்லி நம்ம தலதே ரொம்ப அடம் புடிச்சு கேட்டதுனால போனா போகுதுன்னு ஒரு போஸ்ட் கொடுத்தேன். இது நம்ம தம்பி நரேன் கார்த்தியே. நான் மட்டும் அந்த காரை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா தம்பி ரேஸ் நடக்கிற அந்த கிரவுண்டுக்குள்ளவே போயிருக்க முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. இப்பவும் அப்பப்ப என்கிட்ட வந்து வாட்டர் வாஷ் பண்ணாம போகாது. தெரியுது, வாயாலய வாட்டர் வாஷ் எவ்வளவு நல்லா பண்றீங்கன்னு. டேய், ஒரு ஷாப்னு வந்துட்டா நீங்க லேபரு, நான் தான் மேனேஜரு. டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும். மேகத்திலே மேலாடை காலை நிலா காலாடை ஓலலலா உள்ளந்தான் நான் அணியும் உள்ளாடை புல் மீது தூங்குவேன் அதுவே என் மாளிகை செல் என்ற பின்பதான் நகரும் என் நாழிகை என் பூமி பூமி அது வேறு என் விழியால் அதை நீ பாரு பூமி பூமி அது வேறு என் விழியால் அதை நீ பாரு மேகத்திலே மேலாடை காலை நிலா காலாடை ஓலலலா உள்ளந்தான் நான் அணியும் உள்ளாடை கண்டால் தேவதை அதில் ஊஞ்சல் செய்வேன் தேவைகள் எதுவும் இல்லை என்றால் தெய்வமே இனி நான் தானே யாரும் இல்லாத போதில் சத்தம் இல்லாமல் காதில் எந்த பேர் சொல்லி காற்றும் வீசும் பூமி பூமி அது வேறு என் விழியால் அதை நீ பாரு பூமி பூமி அது வேறு என் விழியால் அதை நீ பாரு மேகத்திலே மேலாடை காலை நிலா காலாடை ஓலலலா உள்ளந்தான் நான் அணியும் உள்ளாடை வானோடு மழை வரக்கூடும் மின்னல் போடும் மின்னஞ்சல் புயல் ஒன்று தொலைநகலாகும் இன்று வீசும் தென்றல் தூரலை குறுஞ்செய்தியாகும் வானவில் பின்னணியில் தோன்றும் மழைக்கிறாள் புது ரகசியம் சொல்ல அருவிகள் அழைப்பொழியா
பேச காசேதும் இல்லை, ஊரும் ஏன் பேசவில்லை, ஊடகம் எங்கும் விளம்பரம் முழக்கில்லை. பூமி பூமி அது வேறு, என் விழியால் அது நீ பாரு. பூமி பூமி அது வேறு, என் விழியால் அது நீ பாரு. மேகத்திலே மேலாடை, காலை நிலா காலாடை, உலலலா உள்ளந்தான் நான் அணியும் உள்ளாடை. அபி ஸ்டாப் நில்லடி. பஞ்சவர்ணம் பொண்ணு என் Dress மேல உச்சார்ந்துட்டா. அடி பாவி, நான் அடி போனேன். புத்த வாங்க போறேன். Dress நனைஞ்சிருக்கு. உன் Dress தான் நனைஞ்சிருக்கு. ஏய் முண்டக்கண்ணி, நீ என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்கும் போதே எனக்கு தெரியும். நீ முண்டக்கனி, உங்க அம்மா முண்டக்கனி. அது உங்க அம்மா தான். பொடி ராட்சசி. பொடி பண்ணி. அம்மா அம்மா பாருங்க. ஏய் என்ன அடிச்சு ஏன் காலங்கத்தை அடிச்சுக்கிறீங்க? உனக்கு உன் பொண்ணு சொன்னாலே கோவம் வந்துரும். ஆமா, எனக்கு நீ மூத்த தாரத்து பொண்ணு இல்ல. அம்மா அபி என்ன பண்ணீங்க? லேட் உன்னாலியும் பொண்ணாலியும் டெய்லி லேட். ஆமா, நீ என்னையே குறை சொல்லு, நெத்தியில போட்டு கூட வைக்கல. அபி, டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. கேஸ் ஜெயிச்சிரும். தைரியமா இருங்க பாட்டிமா, பயப்படாதீங்க. சரிம்மா. அக்காக்கும் தங்கச்சிக்கும் அடிச்சுக்கிறதுக்கே நேரம் பத்தல. இந்த புடி. ராட்சசி. நான் பாத்துக்கறேன், கிளம்புங்க. பஞ்சவர்ணம் பொண்ணு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிட்டா. சீக்கிரம் வர சொல்லு. சுஜி குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. வரேன் பாட்டிமா. பஞ்சவர்ணம் பிக்கப்க்கு நீதான் வரணும். இவ கூட வர மாட்டேன். உங்க பாசத்தை ரோட்லயும் காட்டிக்காதீங்க. கோர்ட்ல பார்க்கலாம் பாட்டிமா. சரிம்மா, பாத்து போமா. சீக்கிரம் போறியா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. மேடம், நீங்கன்னா இங்க இருக்க கட்டுதே, இந்த ஊட்டிக்கு குயின் ஆஃப் கில்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. உங்க காலடி தடம் மட்டும் இந்த ஊட்டியில படாம இருந்திருந்தா பூகமம்மு புயல் பேரழிவு உண்டு பண்ணிருக்கு மேடம். மேடம், எல்லாரும் என்ன பார்த்து உங்களை பார்த்தா அப்படியே கருப்பு மைக்கேல் சாஷே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? குரங்கு சரியா 10 மணிக்கு ஆபீஸ் சொல்லணும். மேடம், நம்ம ஜோடியா போறத பார்த்து எல்லாரும் போறாமையா நினைக்கிறாங்க மேடம். தப்பா நினைக்கிறீங்க. செக்யூரிட்டி கூட போயிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. செக்யூரிட்டியா? மேனேஜர், டெய்லி ஜாகிங் போறீங்க, தொப்ப மட்டும் குறையவே இல்ல. மேடம், நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எண்ணி 20 நாளுக்குள்ள பெருசாக்கி காட்டுறேன். ரொம்ப காமெடியா பேசுறீங்க. காமெடியா பேசுறேன்னா நம்ம சொன்னா நம்ப மாட்டாளுங்க, செஞ்சு காட்டினாத்தே நம்புவாளுங்க. நான் வந்துட்டு மேடம். Hey, good morning. அட பாவியல, எப்பம் காரன் கூட சிச்சுவேஷன் தந்தாப்ல சாங்க போடுறேன். முதல்ல அந்த ரேடியோ பத்தி ஆஃப் பண்றா. ஹே பியூட்டி, கார்ல ஏதோ பிரச்சனையா? டேய், ஓதண்டா முதலாளிமா. மேனேஜர், யார் இந்த கியூட் பாய்? மேடம், புது அப்பாயின்மென்ட் மேடம். So sweet. ரொம்ப நல்லா ஆடுற. நீங்க? நியூலி அட்மிட்டட் மேம். ஓ, ஓகே. நல்லா வர்க் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பசங்க எப்படி வேலை செய்றாங்க பேபி? விழுந்து விழுந்து வேலை செய்றாங்க மேடம். வெரி குட். ரொம்ப பொறுப்பா வேலை செய்றீங்க. பச்சை மஞ்சள் வெள்ளை ஊதா, பச்சை மஞ்சள் வெள்ளை ஊதா. சிவப்பு. இங்க என்னடா படமா ஓடுது? இந்த பார்வை பாக்குற? உலகார பாவியலா, நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போற பொண்ணு பார்க்காம கூட இப்படி வெறி முடிச்சு பாக்குறீங்களா? கண்ணுல பிடிக்கிற என்னடா பார்வை? வேலையை போய் பாருங்கடா. ஏய் குண்டா, ரோட்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. ஏண்டா இவளுக்கு மட்டும் ஒன்றும் ஆக மாட்டேங்குதே. குண்டா என்ன முணங்குற? ஒன்றும் இல்லை, 4 ஷாப்ல 2 வீலர் பஞ்சர் போட வந்துட்டான். காலகாலத்துல ஊட்டி அனுப்புடா. அவன் மட்டுக்க கஞ்சா இருக்கா அவின் இருக்குன்னு மொத்த பேரையும் உள்ள போறா. போடா. ஏய் முணங்காம போய் வேலைய பாருடா. என்ன வர்ஷா, ரொம்ப டல்லா இருக்க? பொண்ணு பாக்குற வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கா உங்க புண்ணியத்துல. கட்டையில போற வயசுல கல்யாணம் வேற கேக்குதா இந்த கைதுக்கு? டேய், அதான்டா நீ வளராம டீப்பு மாதிரி தலை பெருத்து போயிருக்க. வேலைய பார மாட்டேயா? ஆத்தடி. மேனேஜர் சார், எல்லா நட்டையும் மாட்டிட்டேன். ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? என் தலையில மாட்டு. ஐயோ. ஹாய். நியூ அட்மிஷனா? ஆமாக்கா, நம்மளுக்கு வேண்டிய பைய. சஞ்சனா எங்க? உள்ளதாக்க இருக்காங்க. என்ன வர்ஷா? அக்கா, உங்களலக்கா நீங்க போங்க. என்ன அப்பா பேசாம இருப்பா. முல்லை மலர் பாதம்.
ஸோ குட் மார்னிங். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அவன் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் சார். சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் ராம் சில்க்ஸில் 22,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ், டூப்ளிகேட் பில்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார். உடன் ஸ்டிக்கால் தான் குத்தி கொண்டிருக்கான். டாக்டரோட பாடியிலேருந்து எடுத்த உடன் பீசஸ் சார். அப்புறம் 8 வயசுலேயே தங்கச்சியை தண்ணியில் தள்ளி விட்டு கொண்டிருக்கான். வெளியே இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு ரிஸ்க் தான் சார். அவங்களோட வீட்டை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டியில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம் சார். டேய், இந்த காரை வேலையை முடிச்சிட்டு அந்த காரை வாட்டர் சர்வீஸ் கீழே அனுப்புறேன். என்ன பண்ற டார்லிங்? ஓ அப்படியா? அப்புறம் எங்க போலாம்? ஓகே போலாமே. It's such a wonderful place, you know. I just love it. மேடம் மேடம் Hey, என்ன பண்ற? என்னடா எறும்புனே. ஏண்டா நான் என்னமோ ஏதோன்னு கை கால் உதறி போய் ஓடியாரண்டா. ச்சே, இவ்ளோதானா? நான் கூட என்னமோ நினைச்சேன். போய் வேலையை பாருங்க. ஏண்டா எறும்பு கடிச்சா எயிஸ்ட் வந்தா செத்து போவாங்க. இல்லையானே, நம்ம ஓனர்னே அவங்க மேல ஏதோ எறும்போ பட்டுச்சுனா என்னால தாங்க முடியாதுனே. ஓ அம்பிட்டு கரிசன அன்னைக்கு வீட்டுல பாம்பு வந்துருச்சுன்னு கிளி புடிச்சு கத்துனே. ஒரு வயல குச்சியை எடுத்துக்கிட்டு வரக்கானா எனக்கு என்னன்னு மல்லா கடிச்சு படுத்து கிடந்திய. இன்னைக்கு பொம்பளைன்னா அம்பிட்டு பதட்ட. போடா போய் வேலையை பாரு. இங்கே சுவிட்டான ஆளுக மேல எறும்பு ஏறுறது சகசன்னே. அதுக்கு இப்படி பைத்தியமா தெரியக்கூடாது. மண்டைய என்ன கோமண துணியை கையில உடுத்துட்டு ஓடியாரே. அப்பப்பப்பப்பா என்னப்பா? இல்லண்ணே, மேடம் கட்சிஃபில் ஆயில் ஆயிடுச்சுட்டாங்க. அதான் வாஷ் பண்ணி கொண்டு போறேன். நம்ம மேடத்தை நம்ம தானே கேர் பண்ணோம். கேர் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லப்பா. மேடத்தை கேரிங்க ஆக்குனாத்தே தப்பு. புரியுதா? போ முதல்ல அந்த 3 பயவலையிலும் பேக்கப் பண்ணிட வேண்டியதே. என்ன தக்காளி குமிக்கி யானை மாதிரியே இருக்க? குடிக்கிறது கல்லுப்பாட்டுல, தொட்டுக்கிறதுக்கு நண்டு குழம்பு வேணும். வேண்டிய பயலுவே வேலை கட்டு வந்திருக்கேன். உனக்கு வேண்டிய பசங்களா? உருப்பிட்ட மாதிரிதான். இங்க வா, இங்க வா, ஓய உடைக்கிறேன். இங்க வா பாரு, ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. கிளம்பு கிளம்பு, நாளைக்கு வா. போடா ஒர்க் ஷாப். என்ன கிளம்பிட்ட? உள்ள வா. வணக்கம் மேடம். என்ன ஒர்க் ஷாப்? அடியாளங்களோட வந்திருக்க? இல்ல மேடம், உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இந்த பயலுல ஒரு ஷாப்ல பாத்திருப்பீங்க. ஆயில் சுமல் தாங்க முடியலையா, எதே செண்டு கம்மியில சேர்த்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன வேலை தெரியும்? ஓரளவுக்கு பாடுவோம் மேடம். பெரிய சூப்பர் சிங்கர். அடுத்த பிரபுதேவா. ஓரளவுக்கு ஆடுங்க மேடம். நான் நல்லா நடிப்பேங்க. அடுத்த பவர் ஸ்டார். அப்போ போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? இல்ல மேடம், நல்ல பயலுதே. என்ன கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம், உங்க அசிஸ்டண்ட நல்லா சாப்பிட சொல்லுங்க. பாடியில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கு. ஏய் தாடி, இப்ப நீ ஆக போற பாடி. ஐயோ தக்காளி அடிச்சாங்க. ஏய் பவர் ஸ்டார், உன் தனியா வர சொல்லுமா? கிளம்பு கிளம்பு. ஓகேங்க, பை. மூஞ்சப்பா. நல்ல ஆளுகிட்ட தான் மாட்டிருக்கீங்க. Hey manager, so smart. செம்ம dressing. என்ன மேனேஜர், இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. பார்ட்டி நல்ல மூடுல இருக்கு. இப்போதைக்கு நம்ம காதல ஓபன் பண்ணோம்னா உட்கொட்டாயிரும். தம்பி என்னண்ணே? நேத்து நீ கேட்டதெல்லாம் அண்ணே வாங்கி கொடுத்தல்ல. ஆமாண்ணே. இப்ப அண்ணனுக்காக ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கண்ணே. ஒண்ணும் இல்ல, இந்த லெட்டரை கொண்டு போய் முதலாளி அம்மாட்ட அண்ணன் தான் கொடுத்தோம்னு விவரத்தை சொல்லி கொடுத்துட்டு வா. ஓகேண்ணே. போப்பா. ஒர்க் அவுட் ஆயிரும். இந்த கேரேஜுக்கு ஓனர் நான் தான். மேடம், என்ன கணேஷா? இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன்.
சரி உட்காருங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ம். பெரிய உள்ள பென்சுக்காருக்கு உன்னைய நான் செல்லமா அப்படித்தான் கூப்பிடுவேன். நீ கேரியர்ஸ்குள்ள வரும்போதெல்லாம் மழை காலத்துல அடிக்கிற வைப்பர் மாதிரி என் மனசு அடிச்சுக்கிறது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் கெட்லைட் போட்டது மாதிரி என் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. நீ திரும்பி நடப்ப இண்டிகேட்டர் லைட் போட்டது மாதிரி என் மனசும் உன்னை திரும்பி பார்க்கும். ஆனா அது தெரியாம சிக்னல் மேனேஜர் மேம், நாங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரோம். வாங்க டார்லிங். நான் பண்ற மாதிரி பாத்து. ப்ரொஃபசர் என்ன பாக்குறீங்க? இல்ல டயர் கூட இரும்புல செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தேன். ஆமாமா இந்த மாலையும் தூக்கணும்ல. அப்புறம் எனக்கு இந்த வண்டி நான் உங்க ப்ரொஃபசருக்கு கண்டெய்னர் தான். பெனிபியர் நம்ம லாஃபிங் தெரபி பண்ணுவோம். சிம்ரன் மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க. நானே டபுள் சிம்ரன் தான். வா. வாங்க 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 வாங்க. ஹாய். வாங்கம்மா. ஹாய் குட்டி. வா 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 வா. வாங்க. ஏய். வா வா வா. ஏய் பிடிச்சுக்கோ. ஏய் குட்டி சிரி. பண்ணு தக்காளி. பரவாயில்ல. அட சும்மா பண்ணு. இல்ல நான் பாக்குறேன். ஏன் என்னாச்சு? பேண்ட் கிழிஞ்சிருச்சா? நல்ல வேலை பப்ளிக் இருப்பா அவருக்கு. அவ்வளவுதான் சும்மல் இல்ல. இப்ப சரி, துன்பம் வரும் நேரத்துல சிரிக்கணும். ஊருக்கே அடிக்க வேண்டிய எச்சிய என் ஒருத்த மேல அடிக்கிறிய, எப்படி தாங்க முடியும்? ஓகே 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 ஓகே. இன்னைக்கு இது போதும். நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். ஓகே பை. பை பை. இந்தாங்கம்மா. வெரி நைஸ். ஹே வக்கீல், என்ன இந்த பக்கம்? சண்டேனா ஜாலியா ஊர் சுத்துவோம். Okay. அதுவும் தலைவர் பர்த்டே வருதா, பாஷா படம் ரீ ரிலீஸ் பண்றாங்க. தியேட்டருக்கு போய் டிக்கெட் புக் பண்ண ஏய் சினிமாவா? ஏய் நானும் வரேன். ஏய் கும்பலி, 4 வண்டிக்கு கிரீஸ் அடிக்கணும் வாடி. அப்ப இவங்க 2 பேரும் அவங்க என்ன போறாங்க? நீ வா. என்ன விட்டுட்டு சினிமா நாங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். பை. நான் கூட்டிட்டு வந்துறேன். என்ன மேக்கப்லாம் போடுற? ரொம்ப புதுசா இருக்கே. அந்த ஐபிஎஸ் பையனோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன இவ்வளவு பெரிய ஊரு ஓடுது வழியில நின்னுட்டு இருக்க? ஹே ஹாய், சோ பியூட்டிஃபுல். வயசானாலும் உன் அழகும் உன் இளமையும் கொஞ்சம் கூட கூடல. அப்ப எதுக்கு இவ்வளவு மேக்கப்? குறைச்சுக்கோ. ஹாய் சுஜு. ஹாய். என்ன சுஜு இப்படி அழைச்சு போயிட்ட? உன்னை டயட்ல போட்டு இந்த பஞ்சவரமே எல்லாத்தையும் டயட்ல சாப்பிடலாம். இரு கேக்குறேன். கேள்வி, வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு தூங்கி தானே இருக்க? அவ உடம்ப பாரு. பாய்க்கு ருசியா சமைச்சு போடாதனால பட்டினி கிடக்குறா. சரியா சாப்பிடலையா? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, அவ சும்மா சொல்றா. சிட்டி இல்ல பஞ்சு, நீ இளமையா தெரியணுங்கிறதுக்காக இவள ரொம்ப நாள் வீட்ல வச்சிருக்காங்க. அதான் ஒருத்த கன்றாவியா கருப்பா கேவலமா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வாசல்ல தவங்க நடந்தால அவளுக்கு புடிச்ச ஒரு தள்ளி விடு. அவ எங்க நான் சொன்னா கேக்குறா? என்னைக்கு உன் கூட சேர்ந்தாளோ அன்னைக்கே அவ கெட்டு போயிட்டா. என் கூட சேர்ந்தா டவல் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல நான் வேலைக்காரி ஆயிட்டேன். கவலைப்படாத பஞ்சு, அடுத்த மாசத்துல இருந்து salary fix பண்ணுவோம். வாயாடி. Thank you. எதுக்கு பின்னாடி வர? Dress மாத்தணும், வெளியில இரு. அடி பாவி, ஒரு லேடிஸ் ஹெல்ப்புக்காக வந்த என்ன வெளியில போன்ட்டியா? ஓகே ஆர்த்தி, நான் வெளியில இருக்கேன். இனிமே என் ஹெல்ப் உனக்கு தேவையில்லை. நேற்று இல்லாத மாற்றம் என்னது?
பஞ்சவர்ணம் டிஃபன் எடுத்து வை. வெற்றி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். சொல்லுங்க. கம். ஐயோ மேனேஜர் திட்டுவாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, Shut up, இப்போ officer. வர முடியாது. ஷட். எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க இருந்து பார்க்கிறதுக்கு ஊட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. எதுக்கும் 4 அடி தூரம் தள்ளி நிக்கிறது தான் நமக்கு சேஃப். என்ன? ஒண்ணுல, எல்லாரும் உங்களை ரவுடி லாயர்னு எதுக்கு கூப்பிடுறாங்க? மீட் பண்றதெல்லாம் கிரிமினல்ஸ். அவங்க ஸ்டைலுக்கு மாறித்தானே ஆகணும். சொல்ல மறந்துட்டேன். நேத்து என்ன பொண்ணு பார்க்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்தாரு. அப்பா, கொஞ்சம் கருப்பு, முரடன போல முகம். அவங்க வீட்ல அழக தவிர எல்லாமே இருக்கு. அப்ப ரொம்ப மேட்சிங்கா இருக்குமே, மறுபடியும் ரவுடியும் சேர்ந்தா. வாழ்க்கைய ரசிச்சு வாழணும். கல்யாண விஷயத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. உங்க ஐடியா? இல்ல கேக்குறேன், அலாரம் பெல் மாதிரி டொன் 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 பேசிட்டே இருக்கீங்களே, உங்க அப்பா அம்மா எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அடிமை ரொம்பவே பாவம் செஞ்ச. என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? அடிச்சாரு போறாங்க. இல்ல தம்பி சும்மா கை போட்டுக்கப்பா. தேங்க்ஸுங்க. தம்பி நல்லா கட்டி பிடிச்சிக்குங்க, கொஞ்சிக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்குங்க. ஆனா இன்டர்வல் டைம்ல ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு பாப்கார்னும் வாங்கி கொடுத்துங்க. இந்த டீலிங் நல்லா இருக்கே. பின்னாடி சூப்பர் தலைவா. அவன் கை டிராவல் ஆற ஸ்பீட பார்த்தா தொட முடியறதுக்குள்ள என்ன அடி கமான். கர்மம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ பேசுற தமிழ் கூட ஸ்டைலா இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் என்னடி ரஜினி நக்மாவை தொட்டதும் அவன் உன்ன தொடுறான். இன்னும் 10-15 வாட்டி அந்த மாதிரி சீன் வரும். அப்பெல்லாம் அவன் உன்ன கொடுமை. வணக்கம் சார். வணக்கம். பார்த்து வாங்க. வீடு பாலடைஞ்சு போய் கிடக்கு. பார்த்து சார், பார்த்து வாங்க. எப்படி இருந்த குடும்பம் தெரியுமா சார்? எப்பவும் கலகலன்னு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன பொண்ணு தண்ணியில விழுந்து இறந்ததும் மொத்த குடும்பமே உடைஞ்சு போச்சு. பையன்தான் தண்ணியில தள்ளி விட்டு கொண்டுட்டான்னு பெத்தவங்களுக்கு வருத்தம். பாவம், சின்ன வயசுலயே பையனையும் எங்கேயோ கொண்டு விட்டுட்டு அவங்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க. 10-15 வருஷம் இருக்கும். இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல சார். அவர் பாளையங்கோட்டை இன்ஜினியரிங் காலேஜில் தான் வேலை பார்த்தாரு. அவரை பார்க்கலான்னு நானும் தேடி போனேன். வேற காலேஜுக்கு மாறி போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க.
ஆர்த்தி 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 வெற்றி வெற்றி என்னாச்சு வெற்றி என்னடா டேய் வெற்றி 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 என்னடாச்சு என்னடா பண்ற? வெற்றி என்ன பண்ற நான் ஆர்த்தியை பார்க்கணும். டேய் அவசரப்படாத சொல்லுடா வெற்றி வேணாண்ட வெற்றி. டேய் நீ அங்க போனா கொன்னுடுவாங்கடா தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது கேளு. அக்கா வீட்ல கல்யாண பேச்செல்லாம் அடிபடுது. நீ பண்ற அடாவடிக்கு கருப்பா ரவுடி மாப்ள கிடைச்சா என்ன பண்ணுவ? ஹலோ, அதெல்லாம் ஏன் சாய்ஸ். அப்ப பஞ்சவர்ண ஃபீலிங்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் மாப்ள என்ன பஞ்சவர்ண பேச்செல்லாம் அடிபடுது? பஞ்சவர்ணம் இந்த ஐபிஎஸ் மாப்ள கனவெல்லாம் ப்ளீஸ் விட்டுரு. அதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கெல்லாம் ஃப்ரீ பேர்ட். அக்கா யாரையோ செலக்ட் பண்ணிருப்பா போல இருக்கு. ஏய் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாதடி. பார்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல உன் சின்ன பொண்ணு சரியா வள. இப்பவே இவ்ளோ வாய் பேசுறா. எனக்கு என்னமோ அத மேல நம்பிக்கை இல்லம்மா. என்னாச்சு? ச்சே, பெட்ரோல் போட மறந்துட்டேன். போதும், பார்க்கவே பாவமா இருக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, கொடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி விழுந்து விழுந்து பாசத்தை காட்டுறவங்க அப்புறமா கண்ணீர் வடிச்சு அழுதா கூட கண்டுக்கறதே இல்ல. சார் எப்படி? வெறும் சிரிப்பு தானா? துரு துருன்னு அழகா வாயடியா இருக்கிற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்படி இல்லையா? கொஞ்சம் அதிகம். அப்போ என்ன உனக்கு பிடிக்கும்? ரொம்ப. எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அம்மா கேட்டாங்க யார் அந்த பையன்னு. 25 வருஷம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல பொண்ணா இருந்தது போதும். இனிமே உனக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன். வா போலாம், வா போலாம். விட்டு தூவும் வெட்கம் கெட்ட வானம் கிட்டத்தட்ட என் நெஞ்சமோ முட்ட வந்த பூவின் முட்கள் குத்துமென்றே வட்டமிட்ட வண்டஞ்சுமோ விட்டு விட்டு தூவும் வெட்கம் கெட்ட வானம் கிட்டத்தட்ட என் நெஞ்சமோ முட்ட வந்த பூவின் முட்கள் குத்துமென்றே வட்டமிட்ட வண்டஞ்சுமோ சொல்லாமல் மோதும் சிலைன்ற காற்றை போல நீயும் வந்தாய். நிலென்ற போதும் நில்லாமல் ஆடைக்குள்ள நீ புகுந்தாய். கலொன்று வீசி உள்ளத்தின் ஆழம் என்ன தேடுகின்றாய். தெலோட என்னை உளங்கையோடு அள்ளி ஓடுகின்றாய். விட்டு விட்டு தூவும் வெட்கம் கெட்ட வானம் கிட்டத்தட்ட என் நெஞ்சமோ முட்ட வந்த பூவின் முட்கள் குத்துமென்றே வட்டமிட்ட வண்டஞ்சுமோ
சத்தமிட்டு சொன்னால் செத்துகித்து போவேன் அடி. குத்தம் என்று இல்லை தித்திக்கின்ற தேனில் புத்தி கெட்டு போவேன் அடி. ஹே மொத்த மொத்த நெஞ்சை சத்தமிட்டு சொன்னால் செத்துகித்து போவேன் அடி. குத்தம் என்று இல்லை தித்திக்கின்ற தேனில் புத்தி கெட்டு போவேன் அடி. நில்லாமல் பேசும் நீரோடை போல என்னுள் பாய்கின்றாய். புல்லோடு வீழும் பூவாகி எந்த தோளில் சாய்கின்றாய். பொல்லாத போதை என்றாகி என்னுள் ஏறி ஆடுகின்றாய். செல்லாத பாதை ஒன்றோடு என்னை கூட்டி ஓடுகின்றாய். மொத்த மொத்த நெஞ்சை சத்தமிட்டு சொன்னால் செத்துகித்து போவேன் அடி. குத்தம் என்று இல்லை தித்திக்கின்ற தேனில் புத்தி கெட்டு போவேன் அடி. சுஜா, என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க? வர வர உன்னோட நடவடிக்கையே சரியில்லை. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைன்னு தான் நினைக்கிறேன். என்ன கேள்விப்பட்ட? புரியுற மாதிரி சொல்லு. என் அண்ணன் பொண்ணு சொன்னா அடிக்கடி நீ ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கியாமே. இன்ட்ரெஸ்டிங். உன் அண்ணன் பொண்ணு முகத்தை எவனும் திரும்பி பார்க்கல. அவளுக்கு அந்த வருத்தம். கல்யாணம் பண்ணிக்க போறவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பாக்குறவங்க தான் நாங்களும். பாழுங்குழிக்குள்ள விழுந்துட மாட்டோம். ஐயோ அக்கா தத்துவம்லாம் பேசுறா. தங்கச்சி, இன்னைக்கு ஸ்கூல்ல நான் டிராப் பண்றேன். வேணாம் தாயே, நீ இருக்கிற மூட்ல ஹேர்பின் பென்ல தள்ளி விட்டுட்டு போயிடுவ. உங்க அண்ணன் ஃபேமிலிக்கு இதுதான் வேலையே. அவரை மாதிரி தானே இருக்கும் அவர் பொண்ணும். நல்லது கெட்டது எதுன்னு என் பொண்ணுக்கு தெரியும். அவளை கெடுக்கிறதே நீங்க தான். வெற்றி, ஆரத்தியை மறந்துற. சொல்றது கேளுப்பா. எப்படி ப்ரொஃபசர்? ஆர்த்திக்கு வேற யார் இருக்கா? அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் கண்டிப்பா அவளை பார்த்தாகணும். என்னடா ஆர்த்தி? ஆர்த்தி மேல உனக்கு மட்டும்தான் அக்கறையா? எங்களுக்கு இல்லையா? சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. ஆர்த்திக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம கையில ஒண்ணும் இல்லை. ப்ளீஸ், சுஜாதா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. அவளை மிஸ் பண்ணிடாத. நான் சொல்லது கேள்வி வெற்றி, ப்ளீஸ். இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான். வெற்றி, சாரி சாரி சாரி. பரவாயில்ல. ஒரு சின்ன கொலை கேஸ். ஆர்குமெண்ட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. கொலைகேஸ்லயும் சின்ன கொலைகேஸ் பெரிய கொலைகேஸ்னு இருக்கா? இருக்கே. ஓஹோ. வாதாடுறதுக்கு பணம் இல்லாத அப்பாவிங்க கேஸ் சின்ன கேஸ். லட்ச லட்சமா கொட்டி கொலைய மறைக்கிறது பெரிய கேஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். குட் மார்னிங் மேடம். உன்கிட்ட கேட்டேனா? இல்ல, கடமைன்னு ஒன்று இருக்குல்ல மேடம். மண்ணாங்கட்டி போடா. ஒரு குட் மார்னிங் தான் சொன்னாரு, அதுக்கு போய் இவங்க எல்லாம் மீடியேட்டர்ஸ். கேஸ புடிச்சு கொடுத்துட்டு காசு கேக்குறவங்க. ஓ, நமக்கு இந்த பிசினஸ்லாம் ஒத்து வராது. ஹேய், கோபக்காரின்னு பயப்படாத. இல்ல இல்ல, அது மத்தவங்க கிட்ட தான். உன்னை பார்த்தாலே கோவம் வராது. வீட்ல பஞ்சு வரணும் முணுமுணுன்னு முணங்கிக்கிட்டே இருக்கு. பஞ்சு வரணுங்கிறது யாரு? உங்க வீட்டு கிளியா? அம்மா. அப்பா கேட்டாங்க பையனோட, அதான் உன்னோட ஃபேமிலி டீடைல்ஸ் வேணும்னு. பயப்படாத, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. உன்னோட அம்மா அப்பா முடியாதுன்னு சொன்னா உன்னை கூட்டிட்டு ஓடி போயிடுவேன். பின்னாடி உட்காந்துட்டு இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு போறதான் பொண்ணுங்க விரும்புவாங்க. சார் ஓட்டுங்க. எனக்கு பைக் ஓட்ட தெரியாது சார். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கத்துக்குங்க. எல்லாமேனா? எல்லாம் தான். பாத்து. ஏய்,
பாருங்க ப்ரொஃபசர் புரியுங்க. லெஃப்ட்ல பாத்துறா. ஏய் திரும்படா. ஏய் கணேஷா சீக்கிரம் புடிடா. என்னடா கண்ணு முழிச்சிட்டியா? ஆமா. என்னடா? சரி தூங்கு. ஏய் பாத்துறா. லெஃப்ட். கணேஷா வா. ஓகே. முன்னாடியே வாடா. மெதுவா இந்த பக்கம் வா. ஏய் பாத்து போ. பள்ளம். ப்ரொஃபசர் அப்படியே. மெதுவா பாத்து போடா. நீ பின்னாடி போ. இப்படியே உடனே லைசென்ஸ் வாங்கிடலாம். கரெக்ட். டேய் என்னடா சாப்பிட்டு சீக்கிரம் வாடா. 10 நிமிஷத்துல வந்துறலாம். ஏய் பாத்துடா மேல அடிச்சிடாத. சீக்கிரம் வாங்கடா. யாராவது காப்பாத்துங்க. தூக்குங்க. கை போடுங்க. சரி பாருங்க. அண்ணே அங்க பாரு. அண்ணே சீக்கிரம் தள்ளுங்க. அண்ணே அக்கா தூக்குங்க. பாத்து ப்ரொஃபசர் சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் உங்க அப்பாவா நடிச்சு பார்த்திருந்தா ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாம் வேணாம். மனுஷனா நீ போடா. ஊட்டியில் கடும் நிலச்சரிவு. தொலைபேசி இணைப்புக்காக ஆழமான பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்தவர்கள் மீது திடீரென மண் சரிந்து விழுந்ததில் ஒரு பெண் உட்பட 2 பலியாகினர். மண்ணுக்குள் புதையுண்டு உயிருக்கு போராடியவர்களை அவ்வழியாக சென்று கொண்டிருந்த வெற்றி செல்வன், புரொஃபசர் கணேசன் ஆகிய மூவரும் தங்களது உயிரை பணயம் வைத்து உயிருக்கு போராடியவர்களை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர்களது இந்த செயல் மனிதாபிமானத்திற்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தது. தாய் தந்தையை இழந்த 8 மாத கைக்குழந்தை கதறி எழுதது பார்ப்பவர்களின் நெஞ்சை பதற வைப்பதாக இருந்தது. வெற்றி இன்னும் காணோம். வந்துரும் ப்ரொஃபசர். ஹலோ. டிவி, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயுமே நீங்க தான். அம்மா கூட உங்களை டிவில பாத்திருக்காங்க. எல்லாரும் பாராட்டி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு லஞ்ச் எங்க வீட்ல தான். ஓகே? நான் சொல்லல, அம்மா சொன்னாங்க. அப்படியா? என்ன டல்லா இருக்கீங்க? அம்மா, வெற்றி எங்க? அந்த அம்மா இறந்த பிறகு வெற்றி அந்த ஓடா
நிச்சயமா அந்த அம்மா உயிரோடு இருந்தா கூட அவன மாதிரி பார்த்திருக்க மாட்டாங்க. ஓ அது சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். இதோ வெற்றி வந்துருவான். வந்த உடனே எல்லாம் செஞ்சுருவோம். ப்ரொஃபசர்! டேய் வெற்றி வெற்றி ப்ரொஃபசர்! டேய் டேய் வெற்றி வேடா ப்ரொஃபசர் சீக்கிரம் வாங்க. டேய் கணேசா வா 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 ப்ரொஃபசர் வாங்க. வெற்றி ஓடு ஓடாத கொன்றுடுவா. வெற்றி கணேசனால முடியலப்பா. காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. கொதிக்குதுதா உடம்பு. சீக்கிரம் அவனால முடியலடா. டேய் சீக்கிரம் சீக்கிரம் ப்ரொஃபசர் வாங்க சீக்கிரம். ப்ரொஃபசர் சீக்கிரம் ப்ரொஃபசர் வாங்க. ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் சீக்கிரம் வெற்றி ஓடுறா. ஏய் வரடா ஷாட். ஏய் வந்துட்டாங்க. வா கணேசா வாங்க சீக்கிரம்டா. வெற்றி சீக்கிரம் போ. வெற்றிடா சீக்கிரம் சீக்கிரம் ப்ரொஃபசர் வாங்க ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் ஒரே புடியா ப்ரொஃபசர். Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle. Open sleigh. சீக்கிரம் வாடா. அங்கிள் பை. ஏய் பஸ் ஐயோ கணேசா ஐயோ கணேசா 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 எதிரா எதிரா பாவி போலீஸ் போலீஸ் என்ன வேணுமா? நீ டாக்டர் கொன்னுட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப பாஷம் உயிரோட இருக்காரா இல்லையா? சொல்லு, மரியாதையா சொல்லுடா, சொல்லுடா. விட மாட்டேன்டா. திரும்ப வரும்போது நீ உண்மையை சொல்லும். சீஃப் டாக்டரை கொலை பண்ணிருக்கான். இன்னொரு விஐபி என்ன பண்ணான்னு தெரியல. எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். ஒரு கிரிமினல் லாயர் நீங்க. 3 அக்யூஸ்ட கூட வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லவங்க. தப்பா தெரியல. இன்னைக்கு அவனை பாண்டிச்சேரி கூட்டு போறோம். அவன் கொலை பண்ணதை கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. இனிமே அவன் தப்ப முடியாது. சார் அவசரப்படாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் வெற்றி கிட்ட கேக்குறேன். சரி, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன்.
என்னை தீண்டும் தனிமையும் நீயா அருகிலே கேட்கும் அமைதியும் நீயா விழிகளை நான் மூட கனவிலே நீயா திறந்ததும் நீயா வெறுமையும் நீயா ஏன் என் மனம் கேட்காதது ஏன் தருக்கங்களை பார்க்காதது ஏன் ஒருக்கும் ஒரு காதல் உணர்ந்தே என்னை தீண்டும் தனிமையும் நீயா அருகிலே கேட்கும் அமைதியும் நீயா அருகினில் குதிக்கிற அருவியிலே குளித்தது மூலத்திடும் சிறகினிலே சிலிர்த்திடும் சரகுகள் மொழியினில் கேட்பவன் நீ திரிமுனை எரிந்திடும் அழகினிலே முதல் முறை நெகிழ்ந்திடும் மெழுகினிலே விழுந்திடும் இழகிய அழுகையில் காண்பவள் நீ என் மார்பில் மோதும் ஒரு மென்மேகமானாய் கண்மூடி நின்றேன் நீ எங்கோடி போனாய் ஏன் என் மனம் கேட்காதது ஏன் தருக்கங்களை பார்க்காதது ஏன் ஒருக்கும் ஒரு காதல் உணர்ந்தே ஓடையின் தெள்ளிய நீர்த்துளி நீ பூவினின் வெள்ளிய தேன்துளி நீ நாவினில் தமிழன நாளும் இனிப்பவள் நீ இமைகளில் மயிலிறகானவன் நீ இதழினில் விழுகின்ற பனித்துளி நீ இதயத்தை வருடிடும் உணர்வுகள் யாவிலும் நீ என் தேகம் பாயும் ஒரு உற்சாகம் நீயா சந்தேகம் இன்றி என் கண்ணீரும் நீயா ஏன் என் மனம் கேட்காதது ஏன் தருக்கங்களை பார்க்காதது ஏன் ஒருக்கும் ஒரு காதல் உணர்ந்தே வெற்றி எதுக்காக கொலை பண்ண என்கிட்ட உண்மை சொல்லு நான் பண்ணல. போய் சொல்ற. என்ன நம்புங்க வக்கீல், நான் பண்ணல. ஒரு வக்கீலா கேக்குறேன், ஏன் கொலை பண்ண? நான் பண்ணல. வெற்றி, நீ உண்மையை சொன்னாதான் என்னால உன்னை காப்பாத்த முடியும். பண்ணல. வெற்றி, சொல்லு ப்ளீஸ். நான் பண்ணல. நான் கொலை பண்ணல. மிருகங்கள் கூட வாழ பயப்படுற இடத்துல நாங்க பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நாங்க அனுபவிக்கிற சித்திரவதைய வார்த்தைகளால சொல்ல முடியாது. கணேசனுக்கு இங்க இருந்து வெளியில போய் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. அப்பப்ப ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருப்பான்.
எல்லாரும் முன்னாடியும் போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்ன்ற எண்ணம் யாருக்குமே வராது. இப்படி ஒரு நரக வாழ்க்கையை தான் 15 வருஷமா நாங்க அனுபவிச்சுட்டு போடா போடா போ போடா. எத்தனை தடவை சொல்றது, கேட்க மாட்டியா? போடா. ஐயோ கணேசா, என்ன மாதிரி எத்தனை பேர் எத்தனை வருஷமா இருக்கிறோம். ஏண்டா நாங்க எல்லாம் இல்ல படுறேன். திடீர்னு கூட இருக்கிறவங்க காணாம போயிடுவாங்க. கேட்டா வெளியில தப்பிச்சு போயிட்டதா சொல்லுவாங்க. இதுவரைக்கும் யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. என்ன ப்ராப்ளம் இருக்கு? மல்டி ஆர்கன் டிசார்டர் சார். ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடலாம். டோன்ட் வரி. ஆப்ரேஷன் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை. என்ன ராமு, இப்படி தான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க. எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறீங்க டாக்டர்? என்ன பெருசாக ட்ரீட்மெண்ட் சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னா கூட 15 days ஆகுது சார். ஸ்கேன் எடுக்கிறதுக்கு என் ஹாஸ்பிட்டல் அனுப்பலாமே டாக்டர்? அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை சார். என்ன டாக்டர் பேசுறீங்க? என்ன பெரிய ஃபண்ட்ஸ்? அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் நான் எது கட்டி வச்சிருக்கேன்? லுக்கே டாக்டர், என்ன பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை. உயிரங்கிறது ஒண்ணுதான். இட் ஹாஸ் டு பி ட்ரீட்டட் ஈக்குவலி. தயவு செய்து உங்களை அனுப்பி வைங்க. எனி எமர்ஜென்சி ப்ளீஸ் சென்ட் them. உங்க கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே? அவங்க நம்மள நம்பி தானே வந்திருக்காங்க டாக்டர். தேங்க்யூ சார். என்ன டாக்டர் நீங்க? கண்ணா ஒன்றும் இல்லடா, படுத்து கூட. யாராவது சிஸ்டர் இருந்தால் கூப்பிட்டு செடேஷன் கொடுக்க சொல்லுங்களேன். சிஸ்டர் கமா. என்ன டாக்டர் குழந்தை அடற சத்தம்? புதுசாக ஒரு குழந்தை வந்திருக்கு. வா. என்னாச்சு பாபு? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அம்மா அம்மா அம்மான்னு அழுதுட்டே இருக்கு. தொற என்னாச்சுமா? அழாத அம்மா வருவாங்க. அண்ணன் இருக்கேன்டா, உனக்கு அண்ணன் இருக்கேன். அண்ணன் இருக்கேன். இந்த டாக்டர் சாப்பிடுமா? அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா. இங்கப்பா அண்ணன் சொன்னா கேட்பேல. அம்மாவை நான் கூட்டு வரட்டா? அம்மாவை நான் கூட்டு வரேன். அழக்கூடாது, ஒழுங்கா சாப்பிடணும். பாபுமா, ஆர்த்தி வாமா, வா 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 ஆர்த்தி வா, ஆர்த்தி வா 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 வா. பாபு ரொம்ப வயலண்டா இருக்கா. ஈஸ்ட் ரூம் கூட்டு வாங்க. ஆர்த்தி பயப்பட என்னவா? ஏன் அழக்கூடாது. ஒன்றும் செய்யாது, ஒன்றும் வலிக்காது. பயப்படாது, சரியா? நாங்களாம் இருக்கோம்ல, ஒன்றும் ஆகாது ஆர்த்தி. நோ உனக்கு ஒன்றும் செய்யாது. ஒன்றும் ஏன் பயப்படாதுமா. டாக்டர் என்ன வெற்றி? சின்ன குழந்தை டாக்டர், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? குழந்தை சீக்கிரம் குணம் ஆகணும்னா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். வாங்க டாக்டர்.
தெய்வத்து போல அம்மானு சொன்ன இல்லாம போனா குப்பை என்ன கொட்டிட்டு போனா சொல்லாம போனா உனக்கா நாளுவே எனக்கு யாரு இருக்கா ஒரு நாள் தூங்க மடிய கேட்டே தாமா பறவைக்கு கூட அம்மா இருக்கே சாப்பாடு ஊட்ட வேறொன்னும் வேணாம் நீ மட்டும் போதும் பாசத்தை காட்டு தொலைவா நீ போயிட்டே வரவே நீ மாட்டே தூக்கி தழுவ ஒரு நாளாச்சும் வாமா நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பெஸ்ட் டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். பட் ஐ எம் சாரி. அவங்க கொடுத்து வச்சது அவ்வளோதான். டோன்ட் வரி. ஆர்த்தி சின்ன பொண்ணா இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ வளர்ந்த பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இருபத்தெட்டு வருஷம் உங்களோடையே இருந்திருக்கிறேன். நான் வர்றப்ப இருந்த நிறைய பேர் இன்னமும் இங்கேயே இருக்கிறீங்க இல்லையா விஸ்வநாதன்? எத்தனை வருஷம்? 35 வருஷமாச்சு. வெற்றி வரும்போது அவனுக்கு 9 வயசு. அடம் பிடிப்பான், தங்கச்சியை பார்க்கணும்னு கதறுவான். இன்னைக்கு அவங்கிட்ட MBBS பட்டம் மட்டும்தான் இல்லை, ஆனா எல்லாருக்கும் என்ன மாதிரியே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான். குணமாயிருக்கு. நீங்க எல்லாரும் உங்க சொந்தங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசைதான். போராடிட்டேன், முடியல.
விருப்பமில்லாத ரிட்டையர்மெண்ட். கவர்மெண்ட் துரத்துது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருங்க, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆர்த்திக்கிட்டீங்க வாடா. டாக்டர் இனிமே வரவே மாட்டீங்களா? பாபா இருக்காரு, வெற்றி இருக்கிறான், ப்ரொஃபசர் இருக்கிறாரு, உனக்கு எல்லாருமே இருக்காங்க. உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. டாக்டர், எங்களுக்கு ஆறுதலா இருந்த டாக்டர் ரிட்டையர் ஆனாரு. எங்களுக்கு இருந்த கொஞ்சம் சந்தோஷமும் அன்னியோடு போயிடுச்சு. பயமா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க சாகர வரைக்கும் இங்க தான் இருக்கணும்னு. அம்மாவை பார்க்கணும், தம்பி பாப்பா அக்கா எல்லாரையும் பார்க்கணும். செத்துடலாம் போல இருக்கு. ஆர்த்தி அழக்கூடாது, அம்மா சீக்கிரமா வருவாங்க. போய் சொல்றேன், தூங்க முடியல, அழுகதான் வருது. வெற்றி, எத்தனை நாள் தான் அப்படி ஏமாத்திட்டு இருக்க போறோம்? வாங்க விஸ்வநாதன். பாத்தியா பாபு, அவன் அப்பனை பார்க்க வரல, சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்க வந்திருக்கிறான். டேய் ஃபூல், பைத்தியக்காரன் கையெழுத்து போட்டா அது செல்லாதா. நீ போடுப்பா, நான் பாத்துக்கிறேன். போடா. வீட்ல பொண்டாடி கூட மதிக்க மாட்டேன்றா, நீயும் செத்து தொலைக்க மாட்டேன்றா. வீட்டுல போட உயிரை மாட்டேன், வாங்குற போடா. கையெழுத்து போடுப்பா. சொத்தெல்லாம் அனாதை ஆசிரமத்துக்கு நீ ஏன்டா இந்த நிலைமையில இப்படி படுத்துற? போடா. சரி, மனுஷனா தான் இவன். நீங்க போங்க. உடுப்பட மாட்டேன் சார். நான் சொல்றேன், நீங்க போங்க சார். ஏய், என்ன போடவே மாட்டேன், போடா. கையெழுத்தெல்லாம் போடவே மாட்டேன். அக்கா, டாக்டர் எப்போ வருவாங்க? வருவாங்கம்மா, நீ போ. ஐயோ, வணக்கம் டாக்டர். 2 நாளா தூங்கவே இல்லை டாக்டர். ராத்திரி முழுக்க அழுதுட்டே இருந்தாங்க. பாட்டிமா, புது டாக்டர். எமாக்ஸ் 500 கொடுங்க. இந்த 3 வேளைக்கு ஒன்று மறந்துடாத. தேங்க்ஸ் டாக்டர். நீ பிள்ளையே பெற்றிருக்க கூடாது. பயப்படாத, வலிக்காத. கண்ணை மூடிக்க, கொஞ்ச நேரம் தான்.
பேசாம கையெழுத்து போட்டுக்கலாம்ல. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே நமக்கு போ. விஸ்வநாதன், 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 விஸ்வநாதன். டேய் டேவிட் கையறான்றல. டேய் தாண்டா கையறா. டேய் 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 விட மாட்டடா. கொஞ்சம் கட்டிட்டுடா. டேய் டாக்டர். அவரை எடுத்துட்டு போங்க. கொல்லுங்க அவரை. அடிக்காதீங்க. ப்ளீஸ் பெருகுது. போ எடுத்து தோடா. जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्ममृतस्य च तस्मादपरिहार्येऽर्थं न त्वं शोचितुमर्हसि, न त्वं शोचितुमर्हसि, न त्वं शोचितुमर्हसि. நீங்க என்ன தப்பு செய்யல டாக்டர், நான் எதுவும் பார்க்கல டாக்டர், தயவு செய்து என்ன விட்டுருங்க டாக்டர். நீ என்ன கொல்ல பார்த்தல? இல்ல டாக்டர், தெரியாம பண்ணிட்டேன் டாக்டர். டாக்டர் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், நான் எதுவும் பார்க்கல டாக்டர், நீங்க எதுவும் செய்யல டாக்டர், தயவு செய்து விட்டுருங்க டாக்டர். டாக்டர் கத்தாத, சாக மாட்டேன். பாய முறாட்றா. டாக்டர் வேணாம் டாக்டர், டாக்டர் தயவு செய்து என்ன விட்டுருங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் புதுசா வந்த டாக்டர் அவருக்கு பிடிக்காதவங்களெல்லாம் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சாரு. வந்து 15 வருஷம் ஆச்சு. மியூசிக்கில் கோல்டு மெடலிஸ்ட், பெரிய ப்ரொஃபஸர், கண்ணுக்கு முன்னாடி துள்ளி விளையாடின குழந்தை, அவளோட சிரிப்பு சத்தத்தை கேட்கணும்டா. சாகரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி என் குழந்தைய பார்க்கணும்டா வெற்றி. ஜனரல் போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. என்ன ப்ரோக்ராம் தினேஷ்? முதல்ல இங்க சர்வ் பண்ணிட்டு அப்புறம் மேல் ஒர்க் போயிடலாம். They are all very happy, you know. Oh really? They've been eagerly waiting for us. எப்படி ஆடுறாங்க பாத்தீங்களா? வாங்க சார். எல்லாம் வாங்க, எல்லாம் வரிசையில் வாங்கம்மா. வா கல்யாணி, ஃபிலோமினா, ஆர்த்தி எல்லாம் வாங்க வாங்க வரிசையில் வந்துருங்க. வாங்க வாங்க. வாங்கிட்டு போமா, வாங்கிட்டு போ. ஆர்த்தி வாடா. உன் பேர் என்ன? ஆத்தி. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுற. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு பாட்டிக்கு. ஷுவர் ஷுவர். ஓகே பை. வெரி கியூட். பாட்டிமா இந்தாங்க வச்சுக்கோங்க. சார் போலாம்.
ப்ரொஃபசர்? இந்த கால் இன்னும் சரியாகலப்பா. நடக்க முடியும். வாங்க பாபுண்ணா. வணக்கண்ண. என்னாச்சு பாபுண்ணா? ஒன்றா இருந்தது போதுண்டா பாபுண்ணா. போதுண்டா இந்த வாழ்க்கை. மிருகங்களுக்கு கூட தான் நினைச்சதெல்லாம் கிடைக்குது. கொஞ்ச நாள் வெளியே போய் சந்தோஷமா இருங்க. நீங்க தானே சொன்னீங்க சாகர வரைக்கும் ஒன்னா இருப்போன்னு. அதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசினதுடா. எத்தனையோ வருஷமா குழந்தைய பார்க்கணும் துடிச்சிட்டு இருக்கிற ப்ரொஃபசர் வெளியே போய் வாழணும்னு ஆசைப்படுற கணேசன் கூடவே ஆர்த்தியை கூட்டு போங்கடா. பாவண்டா ஆர்த்தி. நம்ம பார்வைக்கு தான் சின்ன பொண்ணு, மத்தவங்க பார்வைக்கு பாபுண்ணா புதுசா வந்து டாக்டர் நல்லவல்லடா. பேரு ஆர்த்தி. 15 இயர்ஸ். நீ கேட்டது ஓகேவா? ஷீ இஸ் ஆக்டிவ். அழகாவும் இருக்கா. இதுக்கு மேல என்னடா வேணும்? பாஷ்யம், this is my fort man. Okay. Leave it to me man. தினேஷ், பாஷ்யத்தை சீஃப் கெஸ்டா ஃபிக்ஸ் பண்றப்பவே தெரியும் இதுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு. டேய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து 15 வயசு ஆர்த்தி இல்ல 75 வயசு கேள்வியை கூட தூக்கி போக முடியாதா? ஆர்த்தி நான் தூக்கி வளர்த்த பொண்ணுன்னு சண்டை போட்டேன்டா. முடியல. நீங்க மட்டும் கூட்டு போலனா ஆர்த்தி தூக்கிட்டு போயிடுவாங்கடா. என்ன பண்ற? விடுங்க பாபுண்ணா. போதும் பாபுண்ணா. தாத்தா செத்தது பார்த்து ரசிச்சது போதும். ப்ரொஃபசர் ஷாக் ட்ரீட்மெண்ட் துடிச்சது போதும். அவனை 10 வருஷம் கிரிமினல் வார்டுல இருந்து போதாதடா. இப்ப போய் அடிச்சா வாழ்க்கை ஃபுல்லா கிடந்து சாகணும். ஆர்த்திக்கு உங்களோட யாரா இருக்கா? கணேசனுக்கு எல்லாம் தெரியும். அவன் பாத்துக்குவான். தீபாவளி தான் சரியான டைம். இதுவரையிலும் அருமையான பல நிகழ்ச்சிகளை கண்டு கழித்தோம். அடுத்ததாக நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா? இதோ உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. எம்பேரு படையப்ப, இடப்பட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்பா, பின்னால் 100 படையப்பா, யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா நாம் அடுத்ததாக கதகளி. பவுனா, இங்க வாடா. இன்னும் போலையா நீங்க? இல்லண்ணா, ஆர்த்தி காணும்ண்ணா. ஆர்த்தி இங்கே தான் இருப்பா. நான் தேடி பார்த்து கூட்டு வரேன். முதல்ல நீங்க தப்பிச்சு போங்க. மச்சி அண்ணா, என்ன இந்த படத்தை வச்சுக்கோ. சீக்கிரம் போங்கடா. ஆர்த்தி நான் கூட்டு வரேன். போங்க, கிளம்புங்க, போங்கடாங்கிற.
ஏய் எங்கடா போய் ஆர்த்தியை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன பாபு அண்ணனையும் காணும். நானே ஆர்த்தியை தேடி போனேன். எல்லா இடத்துல தேடியும் ஆர்த்தி கிடைக்கல. ஒருவேளை பாபு ஒன்று சொன்ன மாதிரி டாக்டர் ஆர்த்தியை கடத்தி வச்சிருப்பாரோன்னு டாக்டர் ரூம்குள்ள போனேன். டாக்டர் டாக்டர் டேய் டாக்டர் என்னடா பண்ண டேய் 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 இருடா டேய் அவள புறா ஓடடா டேய் அவள டேய் வாங்கடா டேய் டேய் யாரா டேய் டேய் என்னமா டேய் ஓடடா டாக்டர் கொண்டு ஓடடா என்ன சத்தம்?
விக்டரி மட்டும் தான் வரான்டா. ப்ரொஃபசர் சீக்கிரம் வாங்க. யாரோ டாக்டர் கொன்னுட்டாங்க. எல்லாரும் நம்மள தொடுறாங்க. சீக்கிரம் வா. கூட்டி போடா. ப்ரொஃபசர் சீக்கிரம் வாங்க. ஆர்த்தி பாம்புடா பாத்து வா. சீக்கிரம் வாங்க. ப்ரொஃபசர் சீக்கிரம் வாங்க. போலீஸ்காரங்க நம்ம தேடி முதல்ல வீட்டுக்கு தான் போவாங்க. கொஞ்ச நாளைக்கு வீட்டு பக்கம் போக வேண்டாம். விடியறதுக்குள்ள பாண்டிச்சேரி தாண்டிடணும். கணேசா ஓடு கணேசா. சீக்கிரம் வாங்க ப்ரொஃபசர். ஆர்த்திக்கு பிரச்சனையா இருந்த டாக்டர் செத்து போயிட்டாரு. பாபுனா ஆர்த்தியை பார்த்து பாருங்கிற தைரியத்துல நாங்க வெளியில வந்துட்டோம். ரொம்ப அடிக்கிறாங்க, தாங்க முடியலம்மா. எப்படியாவது காப்பாத்து சுஜாதா. எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? என்ன தேடி யாரையா வர போற? வாங்கண்ணே, இவங்க தானே. நீங்க சுஜாதா, வெற்றியோட லாயர். வெற்றி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். இல்லம்மா, அவனை பார்க்குற சக்தி எனக்கு இல்ல. பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆர்த்தியை பார்க்க முடியுமா? ஆர்த்தி வெற்றி போன பிறகு ரொம்ப வயலண்ட் ஆயிட்டா. யார்ட்டும் பேசுறதே இல்ல. அதுவும் இல்ல, அந்த இன்சிடென்ட் பிறகு யாரும் பேஷண்ட் பார்க்க அனுமதிக்கிறது இல்ல. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? டியூட்டியில பிஸியா இருக்கீங்க. ஃபோன் நம்பர் கொடுங்களேன். நான் செல்போன் யூஸ் பண்றதே இல்ல. வீட்டு அட்ரஸ்? நான் எப்ப வீட்டுக்கு போகனே சொல்ல முடியாது. நாளைக்கு டியூட்டி முடிஞ்சு இங்கேயே பேசலாமே. எனக்கு டைம் ஆச்சு. சாரி. Thank you. தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல பரவாயில்ல. ஓகே. It's okay. Yeah. Hello. Hey. Sorry. வாமா வா. உங்க பிரதரா? நான் தான் அது. காலேஜில் படிக்கிறப்ப எடுத்தது. காலேஜ்? ஹே கமான், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சிவில் சர்வீஸ் தான் என்னோட கனவு. அப்பா திடீர்னு செத்து போயிட்டாரு. குடும்பச் சூழல். அவருடைய வேலையை ஏற்றுக்கிட்டேன். தட்ஸ் லைஃப். என்ன திடீர்னு? வெற்றி விஷயமா பேசலான்னு வந்தேன். அவசர கூலியெல்லாம் எனக்கு தெரியாது. 10 நிமிஷம் டைம் வேணும். ஓகே, வரேன். சாரி. வீடு அழகா இருக்கு. என்ன சுத்தி இருக்கிற எல்லாமே அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது என் ஃப்ரெண்டோட ஃபோன், ஊர்ல இருந்து வந்திருக்கான். வாங்க ஒரு காஃபி சாப்பிடலாம். கம் ப்ளீஸ். தினமும் நீங்க தான் போடுறீங்க, நான் போடட்டுமா? என் காஃபி சூப்பர்பா இருக்கும். சரவணபவன் காஃபி மாதிரி. வாங்க. வெற்றியும் ப்ரொஃபஸரையும் போலீஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவங்க நல்ல வாழணும்னு தான் வெளியே தப்பிச்சு போக சொன்னேன். ஆனா கொலை பண்ற அளவுக்கு போவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களும் நம்புறீங்களா? சச்சா. ஆனா தடயங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு போலீஸ் சொல்றாங்க. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கு முன்னாடி டாக்டரா இருந்த கிருஷ்ணமூர்த்தியோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கறேன். நான் செல்போன் யூஸ் பண்றதே இல்ல. அது என் ஃப்ரெண்டோட ஃபோன், ஊர்ல இருந்து வந்திருக்கான்.
ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஐயோ, வா உள்ள போலாம். வா. ஐயோ, என்ன பண்றது? இரு. எஸ், சூப்பர். சுவிட்ச் போர்டு தேடு. ஓகே, நாலா பக்கமும் தேடுவோம் நல்லா. ஹேய், கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சிரப் பாட்டில். அது என்ன கருப்பு துணி? குளோரோஃபார்ம். குளோரோஃபார்மா? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இல்லையே. ஹே, பாஸ்புக். ஓ, அட வார்டன். அவனேதான். இது ஒரு பேர்ல. இதுலயும் எவ்வளோ ஊர்ல வாட்ச்மேன் வார்டன் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கான். ராஸ்கல் சினிமா நடிக்க வாய்ப்பு தேடி இருப்பானோ? ஹே பாஷ்யம், இவன் அந்த காணாம போன பிசினஸ் மேன் தானே? நம்பவே முடியல. ஹே, துப்பாக்கி. ஹே, தொடாத. எதையும் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோ. ஐயோ, எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டல. அப்ப ஓடு, நிக்காத. என்ன சார்? என்ன சார் தப்பு? சார் 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 எது சார்? சார் சார் ஏய், சொல்ல மாட்டேன். டேய், அழுத்தி புறா. பிருந்தாவனம் மனநல காப்பகம். அதுல வார்டனா இருந்த எங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. அவரோட வேலை எனக்கு கிடைச்சது. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக காக்கி ட்ரெஸ் மாட்ட ஆரம்பிச்சேன். மனநல காப்பகத்துக்கு அடிக்கடி ஃபுட் டொனேட் பண்ண வர பாஷ்யத்தோட நட்பு எனக்கு கிடைச்சது. பாஷ்யத்தோட ஃபெய்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்காரங்க அதிகமா தேடி வர ஆரம்பிச்சாங்க. யாருக்கு என்ன உறுப்பு தேவைப்படுதோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுல பாஷ்யம் பெரிய கில்லாடி. அதுக்காக அவர் செலக்ட் பண்ண இடம் தான் பிருந்தாவன மனநல காப்பகம். உடல்நல சரியில்லாத நோயாளிகளுக்கு அவனோட ஹாஸ்பிட்டல சிகிச்சை பண்றேன்னு கூட்டு போவான். அதுக்கு நானும் உறுதுணையா இருந்தேன். லட்ச லட்சமா பணம் கொடுத்தான். என்னோட மனசுக்குள்ள இருந்த ஒவ்வொரு கனவும் பாஷ்யத்தால நனவாக ஆரம்பிச்சது. அப்பதான் டாக்டர் தினேஷ் பாஷ்யத்தோட நெட்வொர்க்குள்ள நுழைஞ்சான். வா 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 பாபு, என்னோட வளர்ச்சியில இவனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. உட்கார் பாபு. திஸ் இஸ் தினேஷ், நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வர போற புது டைரக்டர். ஹலோ, இவரு மென்டல் ஹாஸ்பிட்டல் வார்டன். வார்டனா? ஹேய், வார்டன்ங்கிற பேர்ல நமக்கு எல்லாமே வேண்டாம். எவ்ரிதிங் டு மீ. பாபு, தினேஷ் வந்து நம்ம மாஹி ஜிஹெச்ல சீனியர் சைக்காட்ரிஸ்டா இருந்தாரு. பிருந்தாவன்ல வேகன்சின்னு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு இவங்க நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன். நீ ஒருத்தன் தான் தனியா எவ்வளவு நாள் கஷ்டப்படுவ? கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதனாலதான். நான் ஒன்றும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லவே இல்லையே. You know, actually he's a very possessive guy. மனநல காப்பகத்துல தனி ராஜாங்க நடத்துற என்ன புதுசா வந்த டாக்டர் தினேஷ் மதிக்கவே இல்லை. அந்த நேரத்துல எனக்கு வந்த அசைன்மெண்ட் தான் விஸ்வநாதன். ஆனா இதை தெரிஞ்ச தினேஷ் எனக்கு தெரியாமலேயே விஸ்வநாதன் பையனோட பேரம் பேசி அசைன்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சான். அதுதான் என்னோட முதல் தோல்வி. பாஷ்யத்துக்கிட்ட தினேஷுக்கு செல்வாக்கு அதிகரிச்சது. By the way,
இந்தோனேஷியால ஒரு பெரிய பணக்காரனோட டிமாண்ட். யூ நோ வாட்? ஒரு 15 வயசு பொண்ணோட ஹார்ட் தேவை. ஷூர் மேன். எப்போ? இமிடியட்லி. என்னடா யோசிக்கிற? யூ நோ வாட்ஸ் அமௌண்ட்? வாட்? 5 crores. Full 5 crores. 5 crores? 50-50 எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? டன். டன். நான் உன்னை நம்புறேன்டா. I believe you. பாஷா இப்போ வந்து உன்னை பிடிச்சி தூங்கிட்டு இருக்க. அப்ப நான் புடுங்கிறதுக்கா இருக்கேன். பாபு, பேஷன்ஸை வண்டியில் ஏற்றி விடுற சாதாரண கண்டக்டர் நீ 1000மோ 2000மோ வாங்கிக்க. அதுவே அதிகம். பாஷா, உன்னோட வளர்ச்சியில என் பங்கு பெரும் பங்கு. நீ ஒரு ஆஃப்டர் ஆல் வார்டன்டா. அவன் சொல்றத கேட்டு நடந்துட்டு போவியா? அப்ப ராத்திரியும் பகலும் திருட்டுத்தனமா கும்பலா அனுப்பிச்சதெல்லாம் பணம் கொடுக்கல. பணம் கொடுக்கலடா அதுக்கு. பாஷ்யம் தப்பு பண்ற நீ. என்னடா கை நீட்டி பேசுற? ராஸ்கல். நன்றி கட்ட பையா. தினேஷ், இவனை வெளிய போக சொல்லு. வெளிய போக சொல்லு. வெளிய போடா. என்ன பாஷ்யம் கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி விட ஆரம்பிச்சான். பாஷ்யம் பிடிக்காதவங்களை உயிரோட விட மாட்டான்னு எனக்கு தெரியும். ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஆர்த்தியை கடத்துறதுக்கு பாஷ்யமும் தினேஷும் பிளான் பண்ணாங்க. ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, பேரு ஆர்த்தி. 15 years. நீ கேட்டது. தினேஷ், பாஷ்யம் என்னை கலட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நீ தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு பாஷ்யத்தை சீஃப் கெஸ்டா போடுறப்பவே எனக்கு தெரியும் இதுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு. கெட் அப். ஏந்திரே, எழுந்துறா. கெட் அப். என்ன தைரியம்டா உனக்கு? டேய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து 15 வயசு ஆர்த்தி இல்ல 75 வயசு கிழவியை கூட தூக்கி போக முடியாதா? பாபு, நீ ஒரு சாதாரண வார்டன். நான் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே டைரக்டர். மறந்துட்டியா? நான் நினைச்சா சஸ்பெண்ட், ஏன் ரிமூவ் கூட பண்ணுவேன். ஒரு பக்கம் பாஷ்யத்தால உயிர் பயம், இன்னொரு பக்கம் தினேஷால என்னோட வேலை போயிருவாங்கிற பயம். அப்பதான் விஸ்வநாதனோட மரணம், ப்ரொஃபஸரோட ஷாக் ட்ரீட்மெண்ட், இது எல்லா காரணங்களாலையும் டாக்டர் தினேஷ் மேல கோபமா இருக்கிற வெற்றியோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு. 3 பேரும் ஆர்த்தி மேல உயிரையே வச்சிருந்தாங்க. ஆர்த்தியை டாக்டர் கடத்த போற விஷயத்த சொன்னேன். கேட்டதும் 3 பேரும் துடிச்சிட்டாங்க. அவங்க தீபாவளி ஃபங்க்ஷன்ல தப்பி போற திட்டத்தையும் நான் தான் போட்டேன். ஏற்கனவே ஆர்த்தியை கடத்தி வச்சுட்டு நான் ஆர்த்தியை கூட்டிட்டு வரேன்னு வெட்டிக்கிட்ட போய் சொன்னேன். ஆர்த்தியை தூக்கிட்டு போற விஷயத்துல நம்ம ஜாகிரதையா இருக்கணும் தினேஷ். ஹே, டோன்ட் வரி மேன். பாஷ்யம், டாக்டர் தினேஷ், நான் ஒரு சாதாரண வார்டன் இல்ல. என்ன நீ டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பாபு, விட்டுட்டியா? எங்க வச்சிருக்க? அவர் எங்க வச்சிருக்க? சொல்லுடா, சொல்லுடா. நான் நினைச்ச மாதிரியே வெற்றி மேல கொலப்பழி விழுந்துச்சு. இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வெற்றி செல்வன், ப்ரொஃபசர் என்கிற அனந்த கிருஷ்ணன் இருவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதால் நீதிமன்றம் அவர்களை தண்டனை ஏதுமின்றி விடுதலை செய்கிறது. மேலும் இவர்கள் மனநோயாளிகள் என்பதால்
இவர்களை பிருந்தாவனம் அரசு மனநல காப்பகத்தில் சேர்க்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எக்ஸ்கியூஸ் மீ லார்ட், நீங்க சொல்ற மாதிரி மனநோயாளியா இருந்தவங்க தான் குணமாகி பல வருஷம் ஆச்சு. இப்ப இவங்க மனநோயாளி இல்ல. ஆர்த்தி, இந்த பொண்ணை பாருங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம 8 வயசுலயே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னி வரைக்கும் யாரும் பார்க்க வரல. பெத்தவங்களை பார்க்க துடிக்கிறா. நாம நினைக்கிறது போல மனநோய் தொத்து வியாதியோ தீவிரவாதமோ இல்ல. மத்த வியாதிகளை போல குணமாகிற வியாதி தான். மனநோய்ங்கிற பேர்ல மிருக காட்சி சாலையில கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற மிருகங்களை விட கேவலமா சித்திரவதை பண்றாங்க. ஆர்கன் ட்ரேடிங், செக்ஸ் வயலன்ஸ், இன்னும் எவ்வளவோ. அவங்களே கேளுங்க. சரியா எத்தனை வயசுன்னு தெரியல, சின்ன வயசுலயே கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. தினமும் விடியும் போது அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தேடுவேன். இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல. ஒவ்வொரு நாள் அவங்கள நினைச்சு அழுவேன், கதறுவேன். இனிமே அம்மாவை பத்தியே பேசக்கூடாதுன்னு அடிச்சாங்க, கதற கதற அடிச்சாங்க. பெத்த அம்மாவை பத்தி பேசக்கூட உரிமை இல்லை. அங்க நடக்கிற சித்திரவதைகள் கொஞ்சம் இல்லை. மிருகங்கள் கடிச்சா கூட பல்ல புடுங்கிறது இல்லை. ஆனா பைத்தியம் கடிச்சரோட பல்ல புடுங்கிறாங்க. நான் இங்க வரும்போது என் குழந்தைக்கு 3 வயசு. அவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது. 15 வருஷம் ஆச்சு. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும், என் குழந்தைய பார்க்கணும். நாங்களும் உங்களை போல மனுஷங்க தான். எங்களுக்கும் உங்களை போல ஆசைகள், உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கு. எங்களை காப்பாத்துக்கு அனுப்பாதீங்க, இல்ல எங்களை இங்கேயே கொன்னுடுங்க. இவங்க மட்டும் இல்ல, பிருந்தாவன மனநல காப்பகத்துல இன்னும் பல பேர் குணமாயிருக்காங்க. அவங்க எல்லாரையும் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும். You have any evidence? எஸ் மேடம். குணமானவங்களோட டீடைல்ஸ். 28 வருஷமா இந்த மனநல காப்பகத்துக்கு டைரக்டராகவும் டாக்டராகவும் இருந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த டீடைல்ஸ். மிஸ் சுஜாதா சொல்றது உண்மை யுவர் ஆனர். எனக்கு நல்லா தெரியும் இந்த 3 பேரும் பூர்ணமா குணமானவங்க. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க யுவர் ஆனர். கொலை குற்றம் செஞ்சவங்க கூட 5 வருஷத்துல வெளியே வந்துடுறாங்க. ஆனால் எந்த குற்றமும் செய்யாம 40 வருஷம் 50 வருஷம்னு இவங்கள மாதிரி நிறைய பேர் மனநல காப்பத்தில் இருக்காங்க யுவர் ஆனர். மனநோய் குணமானவர்களை யாரும் அழைத்துச் செல்லாமல் பல ஆண்டுகளாக இருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே குணமானவர்களை அவர்களது உறவினர்கள் அழைத்துச் சென்று தங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. பல வருஷங்களுக்கு அப்புறமா சொந்த பந்தங்களை பாக்குறாங்க. கூட்டிட்டு போக யாரும் வராம நிறைய பேர் இருக்காங்களே. விட்டுட்டு போகும்போது தப்பான அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. தப்பான அட்ரஸ் கொடுத்தவங்கல்ல நானும் இருக்கேன்ல. இல்ல வெற்றி, பயப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்க யாரை கூட்டிட்டு வந்து என் அப்பா அம்மான்னு சொன்னாலும் நான் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா எனக்கு உங்க முகம் ஞாபகம் இல்லை. வெற்றி, மனசை தளர விடாத. சீக்கிரமே அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். அம்மா, தம்பி பாப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கலாமே. தம்பிக்கு எக்ஸாம், ஸ்கூலுக்கு போயிருக்கான். அம்மா, நேரா ஸ்கூலுக்கு போலாம். அக்காவை பார்த்தா ஷாக் ஆயிடுவான். அம்மா, ஆசையா இருக்குமா? அண்ணா, உன்னை கூட்டிட்டு போக யாருமே வரலையா? பயப்படாத, ஏன் கூட வந்துடு. என்ன ரொம்ப நாளா பார்க்க வரலன்னு கோவமா? வந்திருக்கா. இந்த பைத்தியக்கார புருஷன் வேணான்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளோட பேராசைகளுக்கு இடைஞ்சலா இருந்தேங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு என்ன பைத்தியக்காரனாக்கி இங்க கொண்டாந்து போட்டிருந்தா பரவாயில்ல. என் குழந்தை நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இப்ப கூட குழந்தை கூட்டு வந்து காட்டல. டாக்டர், டாக்டர், ஒரே ஒரு தடவை என் குழந்தை காட்டு சொல்லுங்க டாக்டர். இந்த உலகத்துல வேற எதுவும் தேவையில்லை டாக்டர், அது போதும். வெற்றி, 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 என் குழந்தைய நினைச்சு கதறி கதறி எத்தனை நாள் நான் அழுதுக்கிறது நீ பார்த்தல. சொல்லு டேய், ஒரே தடவை குழந்தைய காட்ட சொல்லு. மா சுஜாதா, சுஜாதா, ஒரே தடவை என் குழந்தைய காட்ட சொல்லுமா. 3 வயசுல பார்த்த எனக்கு இப்ப எப்படி இருக்கான்னு பார்க்க ஆசை இருக்காதா? தயவுசெய்து சொல்லு, சொல்லு. ஏமா இவ்வளவு காலம் கழிச்சு அவரை பார்க்க வந்திருக்கீங்க, கூடவே குழந்தையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. அவர் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாரு. இவர் உயிரோட இருக்கிற விஷயமே என் பொண்ணுக்கு தெரியாது. கொன்னுட்டியா? என்ன கொன்னுட்டியாடி?
வாங்க போலாம். என்ன கொண்டுட்டியா? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? வெற்றி, என் குழந்தைய பார்க்கணும் வெற்றி. என் குழந்தைய பார்க்கணும் வெற்றி. ஆர்த்தி குட்டி, ஆர்த்தி இந்தா வச்சுக்க. எல்லாரும் உள்ள போறாங்கடா, நீ போட செல்லும். அம்மா வரேன்டா. இல்லம்மா, என்ன கூட்டிட்டு போம்மா. நான் இங்க இருக்க மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். ப்ளீஸ்மா. அம்மா, ஒரே ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போம்மா. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் அம்மா தினம் வந்து உன்னை பாத்துக்கிறேன்டா செல்லும். நீ உள்ள போடா, வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே இருந்துக்க. அம்மா, அம்மா வேண்டாம்மா, போகாதம்மா, போகாதம்மா. அம்மா, ஒரே ஒரு தடவை என்ன கூட்டிட்டு போம்மா. அம்மா, அக்காவை பார்க்கணும், தம்பி பாப்பாவை பார்க்கணுமா. எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, என்ன கூட்டிட்டு போம்மா. நான் பைத்தியம் இல்லம்மா. என்னம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இவ்வளவு அழகான பொண்ணை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வருது? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பைத்தியக்காரியோட அக்கான்னு யார் அவளை கல்யாணம் பண்ணிப்பாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க. இவளை பொறுத்த வரைக்கும் இவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இவ இங்கே இருக்கட்டும். வெற்றி, அம்மா அப்பா யாரும் வரலன்னு ஃபீல் பண்றியா? பாத்தீங்கல்ல, வந்திருந்தா கூட என்ன கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. வெற்றி, உனக்கு நான் இருக்கேன். உன்னை நான் கூட்டிட்டு போறேன். நான் இருக்கேன்டா. வக்கீல், அம்மா அப்பாவுக்கு இல்லாத பாசம் உங்களுக்கு இருக்குங்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரும் இல்லாத அனாதைன்னு நான் ஆன பிறகும் நான் இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, போதும், அது போதும். எங்க மேலேயும் பாசம் வைக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெருவில் நடந்து போற கல் எடுத்து அடிப்பாங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இனிமே என்ன பாக்கிங்க வராதீங்க. வெற்றி, பாக்கிங்க வராதீங்க. என்ன பேசுற வெற்றி? வராம இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்க முகமே எனக்கு மறந்து போயிடும். அடியும் வலியும் கத்தலும் கதறலும் பழகி போன ஒண்ணுதான். 15 வருஷம் இங்க இருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் சாகர வரைக்கும் இந்த 4 சவத்துக்குள்ளேயே வாழ்ந்துடும். இல்ல வெற்றி, இப்படி எல்லாம் பேசாத. நான் சொல்றத கேளு. எனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? வாங்க. எனக்கும் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தங்கச்சின்னு எல்லாரும் இருக்காங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. உங்க கூட வந்தா உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம். இவங்க கூட இருந்தா இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆர்த்தி, எனக்கு யாரு இருக்கா? ஒரு நாள் தூங்க மடிய கேட்டே தாமா. மிருகங்கள் மீது கூட அன்பு காட்டும் நாம் ஏன் இந்த மழலை உள்ளங்களை மறந்துவிட்டோம்? 3 வயதில் பிரிந்து வந்த குழந்தைகளையும் ஈந்த தாயையும் பார்க்க துடிக்கும் இவர்களை நாம் நம்மோடு வைத்துக் கொள்ளாவிட்டாலும் வாரம் ஒரு முறையாவது சென்று பார்த்து வரலாம். அது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்.